3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. நேற்றைக்கு அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுடன் பேசியதாக அந்த குடும்பங்களிடமிருந்து செய்தி வருகிறது. விஜயோட கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை. விஜய் நேர்லையும் போல அந்த உதவித்தொகை அவர் எப்போ கொடுக்க போகிறாருன்னு நமக்கு தெரியல. கட்சியே காணாமல் போயிடுச்சுங்க. நீங்கள் அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இடதுசாரிகள். விஜயோட கட்சியிலேருந்து ஒருத்தரை கூட யாருக்கும் கட்டுப்படாத ஒரு கூட்டம். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. தலைவர் வழி தொண்டன் வழி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் எஸ்கேப்பை ஓட்டிட்டாங்க. திமுகவை ஸ்டாலினா அவர் குடும்பத்தை வெளிப்படையாக கடுமையாக அட்டாக் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான் தமிழ்நாட்டை கொள்ளடிக்குது அப்படின்லாம் பேசின பிறகு செந்தில் பாலாஜி ஏடிஎம் அவர் தான் மனங்க காட்சி மாறும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்குன்னு ஓப்பனாக இதோட யாரும் மோசமாக அட்டாக் பண்ண முடியாது பண்ண பிறகு. அதுக்கப்புறம் இந்த துயர சம்பவம் நடந்த பிறகு விஜய் கிட்ட ராகுல் காந்தி பேசுகிறாருன்னா அது ஸ்டாலின் அவர்களை சீண்டக்கூடிய வேலை. அரசியல் தாங்க. இந்த பக்கம் எழுகணும் விஜயை. அதிமுக பாஜக கூட்டணி விஜயை இழுத்துட்டா போட்டி மிக கடுமையாக மாறிடும். எப்படியாவது திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு பிஜேபி துடிக்குது. எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு திமுக துடிக்குது. அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். கரூர் சம்பவம் பற்றி நிறையவே பேசியாச்சு சார். ஒவ்வொரு வாரமும் நம்ம அந்த சம்பவம் குறித்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் பதிவு செய்தாலும் விஜய் குறித்த ஒரு சர்ச்சை இன்னும் ஓயவே இல்லை. விஜய் இது வரைக்கும் அடுத்த கட்ட ஆக்டிவிட்டீஸில் கட்சியும் உள்ள எல்லோருமே தலைமறைவு. ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் டெல்லி போகிறாருங்கிறாங்க. புஷியானந்த் எங்கே இருக்காருங்கிறது தெரியல. கட்சியினுடைய வழக்கு பதிவு செய்யப்படாத நிறையா பேரும் தலைமறைவில் தான் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய செயல்பாடு முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. ரொம்ப வினோதமான ஒரு காட்சி தான் இப்போ தமிழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அவர் விஜய் 10 நாளுக்கு மேலே ஆகப்போகுது. இன்னைக்கு 27 நடந்தது இல்லையா? செப்டம்பர் 27. 10 நாள் ஆகிவிட்டு. கரெக்டாக 10 நாள் ஆகுது. வெளியிலே வரல. நேற்றைக்கு அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுடன் பேசியதாக அந்த குடும்பங்களிடமிருந்து செய்தி வருகிறது. விஜயோட கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை. விஜய் நேர்லையும் போல அந்த உதவித்தொகை அவர் எப்போ கொடுக்க போகிறாருன்னு நமக்கு தெரியல. விஜய் வாய் திறக்காமல் இருப்பது ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கிறது. நீதிமன்றத்தை அவர்கள் அணுகப் போகிறார்கள். விஜய் அங்கே போவதற்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்றது நமக்கு தெரியல. இதுக்கு நடுப்புற ஆதவர்ஜுனா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டதை எதிர்த்து அவர் போட்ட வழக்கு வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலை டிஸ்மிஸ் பண்ணதை எடுத்து புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் போட்ட கேஸ், சிட்டி நிர்மல்குமாரும் போட்ட கேஸ், அதுவும் விரைவில் வர இருக்குது. தேதி தெரியல. ஸோ வெள்ளிக்கிழமை பிஜேபி வழக்கறிஞர் ஒருவர் போட்ட சிபிஐ விசாரணைக்கு ஒரு மனுவும், ஆதவர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்ற எஸ்ஐடிக்கு போட்ட தடை கேட்ட மனு விசாரணைக்கு வருது. உச்சநீதிமன்றம் என்ன செய்ய போகுதுன்றதை நம்ம பார்க்க வேண்டும். எப்படி பார்த்தாலும் அரசியல் ரீதியாக விஜயோட செயல்பாடுகள் ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. அவர் வெளியிலையும் வரல. ரொம்ப அசாதாரணமான ஒரு அரசியல் சூழலில் தான் விஜய் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் நன்றாகவே தெரிகிறது. 20 லட்ச ரூபாங்கிறத அறிவிச்சிட்டாரு. இன்னமும் அந்த குடும்பங்களுக்கு போய் சேர வேண்டியிருக்கு. அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நேரடியாகவும் போக முடியல. அடுத்த கட்ட முயற்சிக்குள்ளேயும் விஜய் முழுமையாக இறங்கவும் முடியல. ஒட்டுமொத்தமாக விஜயனுடைய எதிர்காலமே அரசியல்லையே அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாருங்கிறது மொத்தமாகவே கொஷின் மார்க்கில் போய் நின்றுச்சுங்க. ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிற புஷி ஆனந்தே அந்த சம்பவத்துக்கும் தனக்கும் எந்த வித தொடர்பு இல்லைங்கிறதுல விஷயத்தில் தப்பிக்கிறதுக்கான முயற்சி மட்டும்தான் எடுக்கிறாங்களே தவிர்த்து அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண ஒரு இடத்துல கூட அவங்க தங்களை இந்த விஷயத்தில் இப்போ நடந்ததுக்கப்புறம் முன்னிலைப்படுத்திக்க விரும்பவே இல்லை யாருமே. கட்சியே காணாமல் போயிடுச்சுங்க. நீங்கள் அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இடதுசாரிகள், எல்லாம் நாம் தமிழர், அதிமுகலேருந்து பிரிஞ்சு போன ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக இருக்கிறார்கள். பட் பார்த்திங்கன்னா இவங்க சைட்லேருந்து விஜயோட கட்சியிலேருந்து ஒருத்தரை கூட காணோம். அப்போ கட்சியோட அமைப்பு, அவங்களோட அரசியல்ன்றது என்ன? இந்த கேள்வி எழுது. இப்போ நீங்கள் இது ரொம்ப ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. ஒரு அரசியல் கட்சியாக அவங்க கன்வெர்ட் ஆகலை. அவங்க வெறும் ஒரு ரசிகர் மன்றமாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி.
ஸோ இது எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும், அவங்க எப்படி இதை எதிர்கொள்ள போகிறாங்க, அரசாங்கம் எப்படி அவங்கள எதிர்கொள்ள போகுது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம கவனத்தில் கொள்ள எடுத்துக்க வேண்டியது. ரொம்ப ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்ததுன்னா அதை வந்து அரசாங்கமும் சமூகமும் மீடியாவும் டீல் பண்ணுறது ஒரு கேட்டகரி. இது ஒரு அரசியல் கட்சியாகவே இல்லை. இது அரசியல் கட்சியாக இல்லாதப்ப வெறும் நடிகர் கூட்டமாக இருக்கும்போது இதை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது? யாருக்கும் கட்டுப்படாத ஒரு கூட்டம், சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. தலைவர் என் வழி தொண்டன் வழி, மாதிரி கட்சி தலைவர் அத்தனை பேரும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. அவரிடமிருந்து அந்த ஒரு வீடியோ 4 நிமிஷம் பேசுகிற 4.5 நிமிஷம் வீடியோ வந்தது. அதுக்கு பிறகு அவரிடமிருந்து எந்த விதமான தகவலுமே இல்லை, இதுவரை எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. அதுலேயும் விஷயானந்த் சொல்கிற விஷயத்தை படி பார்த்தா வந்து ஒரு கூட்டம் நடந்தால் அந்த கூட்டத்தில் ஒரு பிரச்சனை ஆனால் வந்து மாவட்ட செயலாளர் மட்டும்தான் பொறுப்பு, கட்சி எந்த காரணத்தை கொண்டும் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே வெளியில் இருக்குது. எல்லா பொழியும் மாவட்ட செயலாளர் மேலே தான். அது எப்படிங்க? அது இப்போ கூட்டு பொறுப்பு ஒரு மனுஷன் மட்டும் எப்படி இதாக முடியும்? போய் செத்த ஜனங்க தான் காரணம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வராதன்னும் போது இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுப்புற நீங்கள் இப்போ அந்த அஸ்ராகாருக்கு போய் அந்த இடத்த ஆய்வு பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அந்த கூட்டமாக இருக்கும்போது பார்க்கும்போது ஏதோ பெரிய இடமாய் தெரிஞ்சது. இப்போ அவங்க போய் அந்த இடத்த ஆய்வு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க லோக்கல் மக்களுக்கு கோழி கழுத்துன்னு வாங்கலாம், குறுகலான ஒரு இடம், சிக்கன் நெக்குன்னு தான் அந்த இடத்துக்கு பேரான், கோழி கழுத்து. அந்த இடத்துல எப்படி அனுமதி கொடுத்தாங்க? அதில் இத்தனாயிரம் பேர் வேற, 10,000 பேர். விஜய் வராருன்னா எவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஒரு குறைஞ்சபட்ச புரிதலாது அறிவாது இருக்கணும் இல்லை? அன்றைக்கி போய் ஆய்வு பண்ணும்போது பார்த்தா இந்த நெருக்கடி இந்த ஒரு நேரோ லேன்லேயே பர்மிஷன் கொடுத்தானுங்க அப்படின்னு தோணுது நமக்கு. அந்த கூட்டத்தில் இருக்கும்போது பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருந்தது. பார்க்குறப்ப அந்த ஷார்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தெரிஞ்சது, ஒரு தெரிஞ்சது. இப்போ அது ஒன்றுமே இல்லையே. அந்த அந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு வந்து இவ்வளோ குறுகிய இடத்துல அனுமதி எப்படி கொடுக்கப்பட்டது என்ற கேள்வி வருது. இதில் நீதிபதியோட ஒரு கருத்தும், ஏன்னா நம்ம அரசியல் தலைவர்கள் வெவ்வேறு விதமான கருத்துக்களை வந்துட்டு பதிவு செய்தாலும் ஒரு வழக்கு வருது, அதுக்கான ஒரு நீதிபதி வந்து சொன்ன விஷயம் விஜய்க்கு வந்து தலைமை பண்பே இல்லைன்னு சொல்லி சொல்கிறத விட விஜய்க்கும் கட்சிக்கும் நிறைய அட்வைஸை வந்து நீதிபதியை அந்த இடத்துல வந்து கொடுத்தது வந்து நீதிபதியே விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறார். ஓவராலாகவே வந்து தமிழ்நாட்டில் சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிரான கருத்துக்களை அதையுமே நீதிபதி சொல்கிறார். நான் ஒரு விஷயத்துக்காக நான் சொன்னேன், ஒரு கருத்து சொன்னேன், அதே கருத்து எனக்கே வந்துட்டு விமர்சனமாக மாறிட்டு இருக்கு, எல்லாத்தையும் கடந்து தான் போகணும்னு நீதிபதி சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு விமர்சனம் வந்தது, கடுமையான விமர்சனங்கள் வந்தது. அந்த பதிவுகள் போட்டவங்கள ஒரு 4 பேரை இன்க்ளூடிங் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி உட்பட கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக ஐடி விங்லேருந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த காலங்கள்லையும் இது நடந்தது, இப்பயும் நடக்குது. இது ரொம்ப ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான். இதுக்கு மேலே நம்ம இந்த நேரத்தில் இதை பற்றி பேசுவதே கூட சரியாக இருக்காது. நீதிபதி அவர்கள் வந்து சில கருத்துக்களை வந்து அரசியல் ரீதியாக விஜய் மீதும் விஜய் கட்சி மீதும் தெரிவித்த கருத்துக்கள் பற்றி 2 ஒப்பீனியன் இருக்குது. நான் இப்போ அதை பேச விரும்பலை. இது ரொம்ப ஒரு, ஏன்னா விஜய் நடந்து கொண்ட முறை என்பது விஜய் பக்கம் எந்த நியாயத்தையும் இல்லாமல் இன்றைக்கி தகர்த்துடுச்சு. விஜய் பக்கம் எந்த நியாயமும் இருக்கிறதாவே தெரியல எனக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம், நான் வர்றது வந்து 3லேருந்து 10 மணி வரைக்கும் தான் அந்த இடத்துல அனுமதி. 12 மணிக்கு அவர் அங்கே வரப்போகிறாருன்னு சோஷியல் மீடியாவில் வந்து பதிவுகளை போடுறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஆள் சேர்க்குறீங்க. அதுவும் அவருடைய ஆதரவாளர்கள் என்பவங்க சமூக வலைதளங்களை பெரிய அளவில் நம்பி இருக்கவங்க மற்ற கட்சிகளை விட. அப்போ அவர்கள் வந்து அவர்களை சேர்ப்பதற்காக போடப்பட்ட ஒரு, அவங்கள கூட்டம் சேர்க்கறதுக்காக நீங்கள் போடுறீங்க. அது எந்த விதத்தில் சரியாக வரும் உங்களுக்கு வந்து? அப்போ இது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் திட்டமிட்டு வந்து மக்களை காக்க வைக்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி 3லேருந்து 10. 12 மணிக்கு சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து கேல்வனைஸ் பண்ணுறதுன்னுவாங்க, நீங்கள் கூட்டம் சேர்க்க ஆரம்பிக்கிறேங்க. அப்படி வந்த கூட்டம் தான் நான் 6-7 மணி நேரம் பொறுத்து கடந்து ஸ்டாம்பீடில் மாட்டி வர்ற கூட்டமெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்க எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கும் ஒரு டைமிங்காக அது அப்படியே உள்ள வந்து தேங்குறாங்க. ஈவினிங் ஒரு பிக்னிக் மாதிரி அந்த கூட்டம் வந்துட்டு தரல தொடங்கிடுச்சு. அந்த இடத்துல எல்லாருமே தேடி வர தொடங்கிட்டாங்க, குழந்தைங்களோட வர தொடங்கிட்டாங்க. 5 மணிக்கு மேலே வெயிலும் இல்லை, சரியான ஒரு சூழ்நிலைங்கிறப்ப விஜயை பார்க்கணுங்கிற கூட்டம், குழந்தைங்களை கழுத்து மேலே தூக்கி வச்சுட்டு உட்காரக்கூடிய சூழ்நிலை அங்கே உருவாகுது. ஒருவேளை அது முன்னக்கூட்டி நடந்திருந்தால் இப்படி ஒரு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கருத்து. இது அவர் முதல்ல சொன்ன நேரத்துக்கு வரல, சொன்ன நேரத்துக்கு முன்னாலேயே இப்போ 5 மணி நேரம் முன்னாலேயே அவர் வரப்போறாருன்னு ஆள் சேர்க்குறாங்க. அப்புறம் நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா 8:45 அனுமதி கொடுத்தா 8:45 தான் அவர் சென்னையிலேருந்து புறப்படுறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? ஸ்பெஷல் ஃப்ளைட்டு எத்தனை மணி வரைக்கும் நீ போகலாம்? இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கு விஜய்க்கு அந்த இடத்துல ஒரு இடம் கூட இல்லை. இந்த சம்பவத்தை திசை திருப்பதற்கு தான் அவங்களுடைய வார்த்தைகளை வந்து பிரயோகப்படுத்துறாங்களே தவிர்த்து, இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா தமிழக மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்குறேங்கிற வார்த்தை அவர்கிட்ட இருந்து என்ன இது வரைக்கும் வெளிவரவே இல்லை. அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல். அவரிடம் இருந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருந்தால் மக்கள், இப்போ ஸ்டாலின் வந்து மக்கள் இவர்கிட்ட அந்த அஜித்குமார் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டார், ஐம் சாரி மானார், ஒரு முதலமைச்சரே சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடமும் தமிழக மக்களிடமும் மன்னிங்கள்னு ஒரு வார்த்தை ஐம் சாரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கும். மாறா அவர் வந்து அந்த வீடியோவில் கூட என்ன சொல்கிறாரு, என் மீது எந்த தவறும் இல்லை, என் மீது எந்த தவறும் இல்லை, அரசாங்கம் தான் இதில் வந்து சதி வேலை இருக்குது,
நாங்கள் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும். அப்புறம் வந்து முதலமைச்சரை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் என் கட்சிக்காரங்கள்னா அவங்கள பண்ணாதீங்க, என்ன தொடுங்கன்ற. இதெல்லாம் வந்து சவால் விடுற வேலை. ஒரு சம்பவம் துர்சம்பவம் நடந்துடுச்சு. ஒரு விபத்தோ அல்லது வந்து மேன்மேடு டிசாஸ்டரோ அது வந்து நடந்து 40 பேர் செத்துருக்கான் அப்படின்னும் போது கவர்மெண்ட் இம்மிடியேட்டாக வந்து எஃப்ஐஆர் போட்டு 4 பேர் அரெஸ்ட் பண்ண தான் பண்ணுவாங்க. அது பண்ணாட்டி தான் ஆச்சரியம் உங்களுக்கு. ஆகவே இந்த இஷ்யூ வந்து ஒரு விஜயோட அணுகுமுறை என்பது 4 நாள் பொறுத்து தான் வெளியில் வராரு, நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்க மறுக்கிறார் அப்படின்னும் போது அது இன்னமும் வந்து அவருக்கு எதிரான உணர்வுகளை வந்து கொம்பு சீவு தான் செய்யுது, அவருக்கு எதிரான உணர்வுகளை. பட் அவரோட ஆதரவு தளத்தில் இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு அவருக்கு சப்போர்ட் குறைஞ்சிருக்கானா குறையில, அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதுவும் நல்ல ஒரு மாஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு அடுத்தடுத்து வந்து விஜய் மேலே ஒரு இது வந்து கூட்டிகிட்டே தான் போகுது. அரசாங்கத்துக்கு எதிராக மாறிட்டு இருக்கு. ஆமாம், அரசாங்கம் எடுத்த முயற்சிகள் வேற. ஆனால் அரசாங்கம் இவ்வளோ தூரம் இறங்கி எல்லா பணிகளையும் வந்து ரொம்ப துரிதப்படுத்தி அரசு செய்திருந்தாலும் அரசுக்கு எதிரான ஒரு மனப்போக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்துட்டு இங்கே டோட்டலாக மாறிட்டே இருக்கு. எஸ், அந்த அளவில் தான் போயிட்டு இருக்கு. அந்த அளவில் தான். இப்போ இது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சம்பவத்துக்கு யார் காரணமோ அவருக்கு எதிராக மக்கள் உணர்வு கிளறாமல் அரசின் மீதான கோபம் தான் அதிகரித்திருக்கிறது. இதுதான் உண்மை. இது திமுக வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் தான், அரசு கவலைப்பட வேண்டிய விஷயம். இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த துர்சம்பவத்துக்கு பிறகு, இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு வந்து விஜய் மீது திரும்பி இருக்க வேண்டிய கோபம் மாறாக அரசின் மீது திரும்பி இருக்கிறது. வரும் நாட்களில் அது விஜய் பக்கம், விஜய்க்கு எதிராக கூட திரும்பலாம், அது வேறு விஷயம். பட் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் வந்து அது அரசுக்கு எதிராகத்தான் திரும்பி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் வந்து பாதிப்பு அரசாங்கத்துக்கு தான். இமேஜுக்கு வைஸ் பார்த்தீங்கன்னா பெர்செப்ஷன் வாரில் வந்து விஜய் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார், அரசு தோற்று கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தோட பலம் என்னென்னா, விஜய்க்கு எவ்வளோ தான் ஆதரவு கூடினாலும் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு பாலிடிக்ஸ் இல்லை. விஜயால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குது, ஆதரவு இருக்குது. ஆனால் அவரால் வந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு பாலிடிக்ஸ் இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக தான் அது திரும்புது. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க அதிகார பலத்தை வச்சு நெரேட்டிவாக தங்களுக்கு சாதகமாக அவங்க திருப்பத்துக்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்கிறாங்க. விஜய்க்கு எதிராக இந்த பேக்லாஷை திருப்பி விட பார்க்குறாங்க. இது ரொம்ப வினோதமான ஒரு போக்கு. வரும் நாட்களில் இது எப்படி போகும்னு தெரியாது. இன்னும் 6-7 மாதங்களில் வந்து திமுக அரசு வேறு சில தவறுகளை செய்யும் பட்சத்தில் இந்த உணர்வு வந்து அரசுக்கு எதிரான உணர்வு மேலும் கொழுந்து விட்டு எரிய தொடங்கும். வழக்கு பதிவு செய்யப்பட்டவங்க தலைமறைவாகிறாங்க, ஓகே. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது, முன்ஜாமீன் கேட்குறதும் அவங்க தலைமறைவாகலாம், ஓகே. வழக்கு பதிவே செய்யப்படாத எல்லாருமே தலைமறைவு. இதை தாண்டி வந்து துரைமுருகன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு, வந்து விஜய் மீது வந்து வழக்கு பதிவு வந்து செய்யப்படவில்லை. ஆனால் விஜய் தேவைப்பட்டால், விஜய் வந்து காவல்துறை நினைத்தால் கைது செய்யலாம்னு சொல்லி துரைமுருகன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். தேவையில்லாத பேச்சுங்க இதெல்லாம். அதை பற்றி இவர் எதுக்கு பேசணும்? இன்னும் சொல்லப்போனால் ஒரு தலைவர் எப்படி இதுக்கு வந்து கைது நடவடிக்கை அடக்க போகுமான்றது எனக்கு தெரியல. எஸ்ஐடி போட்டிருக்காங்க, எஸ்ஐடி முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அது. இது அமைச்சர்கள் இதை பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும். அமைச்சர்கள் வந்து இதெல்லாம் பேசுகிறதுன்றதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, எஸ்ஐடி போட்டாச்சு, இந்த பக்கம் என்கொயரி கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குது, அருணா ஜெகதீசன் 3 மாதத்தில் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்கு. 3 மாதத்துக்குள்ளேன்னா டிசம்பருக்குள்ளே நீங்கள் ரிசல்ட்டை வாங்கி தூக்கணும்னா என்னது, வழக்கு போடுவீங்க. அப்போ இவ்வளோ அவசர கதியில் வந்து விசாரணை கமிஷன் நடக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து, இவ்வளோ துரித கதியில் போக வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்ற கேள்வியும் எழுவது இயல்பானது தான் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப நெருக்கடியான ஒரு கட்டம் தான் விஜயை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் அவர் முழுமையான நெருக்கடிக்குள்ளே போயாச்சு. ஆமாம்மா, முழுமையான நெருக்கடிக்குள்ளே அவர் போயிட்டார். அவர் ரொம்ப நாளாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்த ஒரு தலைவர் வந்து அடுத்த கட்டமாக வந்து இந்த பிரச்சாரத்தின் மூலியமாக தான் மக்களை சந்திக்கணும் ஒரு சூழ்நிலை வருது. வரிசையாக 3 மாதத்துக்கு அவங்க ஷெட்யூல் பண்ணி வைக்கிறாங்க. டோட்டலாக எல்லாமே கட்சியினுடைய ஆக்டிவிட்டிஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா 6 மாதத்தில் வந்து தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஆதவ் அர்ஜுனா எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்தால் இதுக்கு ஒரு அது மூலயமா வந்து திமுக கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் அரசியல் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதுக்காக காத்திருக்குதா அப்படிங்கிறது. 2 பேருமே இதை பயன்படுத்த துடிக்கிறாங்க. காங்கிரஸும் துடிக்குது, பிஜேபியும் துடிக்குது, திமுகவும் துடிக்குது. 3 தரப்புமே துடிக்குது. எல்லாருக்குமே இது வந்து தேர்தல்கள் நெருங்கி வர காரணத்தால் வந்து எல்லாருமே வந்து இதை வந்து தங்களுடைய அரசியலுக்கு, வாக்கு வங்கி அரசியலுக்கு, தேர்தலுக்கு பயன்படுத்திக்கொள்ள எல்லோருமே துடிக்கிறார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம் அவங்களுக்கு. எவ்ரி ஒன் இஸ் அதாவது ஹண்டிங், வேட்டையாடுறாங்க எல்லாரும் அவங்கவுங்க தேவைக்கு. ஏன்னா அரசியல்வாதிகள் அவங்களுடைய தேர்தலுக்காக, தேர்தல் வெற்றிக்காக, அதிகாரத்துக்காக எந்த எல்லைக்கும் போவார்கள். பிஜேபி ஒரு பக்கம் முயற்சிக்குது, காங்கிரஸ் ஒரு பக்கம், பிஜேபி பக்கம் விஜய் போயிடக்கூடாது, அவர் இந்த பக்கம் இழுக்கணும்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், விஜய் திமுகவை, ஸ்டாலினை, அவர் குடும்பத்தை வெளிப்படையாக கடுமையாக அட்டாக் பண்ண பிறகு, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான் வந்து தமிழ்நாட்டை கொள்ளடிக்குது அப்படின்லாம் பேசின பிறகு, செந்தில் பாலாஜி ஏடிஎம் அவர் தான்
பணம் காட்சி மாறும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்குன்னு ஓப்பனாக இதோட யாரும் மோசமாக அட்டாக் பண்ண முடியாது. பண்ண பிறகு அதுக்கப்புறம் இந்த துயர சம்பவம் நடந்த பிறகு விஜய் கிட்ட ராகுல் காந்தி பேசுறாருன்னா அது ஸ்டாலின் அவர்களை சீண்டக்கூடிய வேலை. ஆனா ஸ்டாலின் அவர்களுடைய ஒப்புதலோடு தான் வந்து ராகுல் அது காந்தி ரொம்ப பேசினார் அபத்தமானது. அப்படிங்கிறது செல்வ பெருந்தகை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, பிரஸ் மீட்ல பேசுறாரு. அது ரொம்ப அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. அது வந்து எப்படின்னா இது சொந்த கட்சிக்கே ஒரு சூனியம் வைக்கிறாரு, சேம் செட் கோல் போடுறாரு அவர். அதுக்கு பதில் திருநாக்கரசு, அழகிரி போன்றவர்கள் கொடுத்துருக்காங்க. அவர் 2009 விஜய் வந்து ராகுல் காந்திக்கு நண்பர். அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், யாருடைய அனுமதியும் அவருக்கு தேவையில்லை விஜய் கிட்ட பேசுறது. அப்போ சொந்த கட்சி தலைவரே திரும்ப இவர் வந்து செல்வ பெருந்தகை வந்து இன்னைக்கு வந்து அவர் எப்படி சொல்கிறது இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். விஜயிடம் ராகுல் காந்தி பேசுவதற்கு யாருடைய அனுமதியும் அவருக்கு தேவையில்லை. அவர் ஸ்டாலின் அனுமதி வாங்கிட்டு பேசுகிறாருன்னா அது ரொம்ப அவலமானது. அது உண்மையாக இருந்தால் கூட நீ அதை வெளியில் சொல்லக்கூடாது. ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க அவங்க வெளியில். ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து இது காங்கிரஸ் வந்து செல்வ பெருந்தகை கிட்டத்தட்ட திமுகவோட காலடியில் காங்கிரஸ் உட்கார வச்சுட்டார். விஜய் கிட்ட ராகுல் காந்தி பேசினான்றது கன்ஃபார்ம் நியூஸ் தான். செல்வ பெருந்தகையும் சொல்கிறாரு, ஏசிசி ஸ்போக்ஸ் பர்சனோட அசிஸ்டண்ட்டும் சொல்கிறாரு ஆமாங்க பேசினாருன்னு. அது பெரிய நியூஸ். அது திமுகவை கண்டிப்பாக கோபப்படுத்தும், சீண்டும். திமுகவை சீண்டக்கூடிய வேலையை தான் அவர் செய்திருக்கிறார், ராகுல் காந்தி செய்திருக்கிறார். போகமாட்டாங்க திமுக விட்டு கூடுதல் சீட்டு வாங்குறதுக்கு. நம்ம பேசணும்ல போனது 25 சீட்டு வாங்குறது சீட்டு அவ்வளோதான். பட் ஒரு செய்தின்ற முறையில் இது திமுகவுக்கு நெருக்கடியை உண்டாக்கக்கூடிய செய்தி. ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறாங்க இந்த இடத்துல பண்ணுறாங்க. அப்போ அதை வந்து ஸ்டாலினோட அனுமதி வாங்கிதான், முதலமைச்சர் அனுமதி வாங்கிதான் பேசினார்ன்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து இதை விட காங்கிரஸை யாராவது இழிவுபடுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. ராஜாவே வந்து சொல்கிறாரு, விஜய் மீது நான் நிறைய விமர்சனம் வச்சதெல்லாம் உண்மைதான். ஒரு இடத்துல வந்து நான் எவ்வளோலாம் விமர்சனம் வச்சேங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் கரூர் சம்பவத்தில் வந்து விஜயை குற்றவாளியாக்க நினைப்பதுங்கிறது தவறுன்னு சொல்லி ராஜா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இத்தனை நாளாக வந்து ஜோசப் விஜயாக சித்தரித்த ஒரு அமைப்பும் அதனுடைய தலைவர்களுமே டோட்டலாகவே வந்துட்டு விஜய்க்கு இதுக்கு எந்த தொடர்புமே கிடையாதுங்க, அது முழுக்க ஆளுங்கட்சியோடது தான் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறதுக்கான அரசியல் தாங்க. இந்த பக்கம் எழுகணும் விஜயை. அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜயை இழுத்துட்டா போட்டி மிக கடுமையாக மாறிடும். எப்படியாவது திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு பிஜேபி துடிக்குது, எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு திமுக துடிக்குது. அவ்வளோதான், இட்ஸ் வெரி சிம்பிள். அதில் விஜயை வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும், ஏடிஎம்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு வாராது போல் வந்த மாமணி. இல்லை அவர் வந்து இந்த இடத்துல அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, எப்படியாவது இழுத்து உள்ளே போட்டுக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் ராஜாலாம் ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா சாதாரணமாக பேச மாட்டார். அதில் 1000 விஷயம் இருக்கும் உங்களுக்கு வந்து. இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துன்னு விஜய்க்கு இத்தனை நாளாக விஜய்க்கு எதிர்ப்பு குரலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுது. ஒவ்வொரு விஷயம் கட்சி ஆரம்பிச்சப்பையும் ஒரு பெருசாக ஒன்றும் விஜய்க்கு ஒன்றும் சப்போர்ட்டிவாகலாம் பேசலை. இந்த ஒரு விஷயத்தை பிஜேபியினுடைய ஹேமா மாலினியுடைய குழு கொடுக்கக்கூடிய அறிக்கையாக இருந்தாலும் சரி, பாஜகவினுடைய தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் ஒரே விதமான ஸ்டேட்மெண்ட்குள்ளே, அண்ணாமலையை தவிர்த்து மற்றவர்கள்லாம் ஒரே ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே போயிட்டு இருக்கிறாங்க. விஜய் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் விஜயோட இருப்பை வந்து தக்க வைக்கணும்னு இவங்க விரும்புகிறாங்க. ஏன்னா திமுகவை வீழ்த்துறதுக்கு இப்போ இவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது. விஜய் மாதிரி ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர் புதுசாக கட்சி ஆரம்பித்தவர் இவங்க அணிக்கு வந்தாருன்னா அது திமுகவுக்கு எதிரான போட்டியை மேலும் வலுப்படுத்தும், திமுகவை தோற்கடிக்க கூட அது பயன்படும். அது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் விஜய் எப்படியோ இழுத்து போட்டுக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க. வாகனத்தோட பறிமுதல் கூட வந்து ரொம்ப காலம் தாழ்த்தி தான் வந்துட்டு நடைபெறும். நீதிமன்றம் சொல்லி தான், ஏன்னா அந்த வாகனத்துக்குள்ளே விழுகிறாங்கிற காட்சிகள் எல்லாமே நம்ம டிவியில் பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லாருமே பார்த்துருக்காங்க. அது கூட ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்த போய் தான் அது அடுத்த கட்டத்துக்கே போகுது. ஆயுத பூஜை வேற கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல வீட்டில். அதையும் வந்துட்டு மீடியாக்கள் மேலே ஏறி பனையூர் வீட்டுக்கு மேலே கேமரா வச்சு எடுத்து அதையும் வந்துட்டு வீடியோக்களே வெளியிட்டு இருக்காங்க. எந்த வாகனம்னால அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுதோ அதே வாகனத்துக்கு அங்கே பூஜை நடந்துட்டு இருக்குது, வீட்டில் ஆயுத பூஜை நடத்துறாரு. அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணாங்கன்னா அது விஜய்க்கு இன்னமும் வந்து ஒரு நெருக்கடியை உண்டாக்கும். ஏன்னா விஜயோட அரசியலோட குறியீடாக இன்னைக்கு இருக்கிறது ஒன்றே தான், அந்த வாகனம் தான், வேறு எதுவுமே இல்லை. அவரோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அளவுகோலாக இன்றைக்கி குறியீடாக ஒரு சிம்பலாக ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ ஒரு உண்ணாவிரதமோ எதுவுமே இல்லை. இந்த 1.5 வருஷத்தில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை கூட அவர் நடத்தலாம். அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதோட அடையாளமாக இந்த 3 வாரங்களில் இருந்தது ஒன்றே அந்த பஸ்ஸு. இன்றைக்கி அந்த பஸ்ஸை இது பண்ணிட்டாங்க, கன்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்கன்னா வந்து இன்னும் விஜய்க்கு வந்து அது மூக்கறுப்பட்டமாக தான் ஆகிடும். அவர் இன்னமும் அவரை வந்து ஒரு நெருக்கடிக்கு தள்ளும். அந்த பஸ்ஸை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணணுமா பண்ண வேணாமான்றது ஐஓ தான் முடிவு செய்யணும், கோர்ட்டு முடிவு பண்ண முடியும். அது எப்படி நீதிபதி அவர்கள் அதை சொன்னாருன்னு நமக்கு தெரியல. பட் அந்த பஸ்ஸு பக்கத்துலேயே 2 வீலரை போய் அது வீழ விழுந்தானுங்கன்றதெல்லாம் உண்மை. நல்ல வேலை வந்து எதுவும் ஆகலை, ஏன்னா பிரேக்கெல்லாம் பிடிக்க முடியாது. அவன் அப்படி போய் விழுறானுங்க அந்த பைக்கில் வந்து. அந்த பஸ்ஸு வந்து ஒரு
ஒரு சிம்பிளாக இருக்குது, ப்ரெஸ்டீஜோட சிம்பிளாக இருக்குது. சிம்பிளா விஜயோட அரசியலோட ப்ரெஸ்டீஜோட சிம்பிளாக இருக்குது. நம்ம எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அந்த பிரச்சார வாகனம்ங்கிறது வந்துன்னு ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அது ரொம்ப வருஷம் அவங்க பயன்படுத்தினதே நீ காட்சி பொருளாவே கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் நம்ம எல்லாருடையதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். விஜய்க்கு ஒரு அடையாளமாக நீங்கள் சொல்ல ஒரு அடையாளமாகவே அது மாதிரி போனது. விஜய் அந்த பிரச்சார வாகனம் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுச்சு. இப்போ அதுக்கே ஒரு பிரச்சனை. ஆமாம், இப்போ அதுக்கே ஒரு செக் வைக்கிறாங்க. அது ஒரு நல்ல மைண்ட் கேம் ஆடுது டிஎம்கே. விஜயை டைரெக்டாக தொடாமல் அவரோட சிறகுகளை வெட்டுறது. இப்போ சுற்றி இருந்த கட்சிக்காரெல்லாம் ஓட்டான். என்னங்க ஒரு கட்சியாங்க அது? இப்போ நீங்கள் வந்துங்க புஷியும் நிர்மல்குமாரும் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போ. ஏபிலாம் போட்டுருக்கூடாது. எதுக்கு நீ ஏபி போடுற? அவங்களோட ஏபி போட்டால் டிஸ்மிஸ் ஆகும்னு தெரியல. அவங்களோட சேர்ந்து கட்சியோட செய்தி தொடர்பாளர்லேருந்து பேசுகிறவங்க எல்லாமே போயிட்டாங்க. எல்லாருமே டோட்டலாகவே இதாகிட்டாங்க. டோட்டலாக எல்லாரும் வேனிஷ் ஆகிட்டாங்க. திமுக மேலே ஒரே தான் பழியை போட்டுட்டு டோட்டலாகவே இது அரசு தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம், இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு இதை தாண்டி அவங்களால எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த மக்களை பற்றி, இறந்தவங்க ஃபேமிலியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச சொல்லலை. அப்போ கட்சிக்கு ஆளே இல்லையா? நீ போய் பணம் கொடுக்குற அளவுக்கு கூட, விஜய் கொடுக்குற பணத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் ஒரு கட்சி, அதுவும் தொடர்ந்து 10 நாளாக நம்ம பேசிட்டு இருக்கே, நீங்கள் ஒரு 10ஆவது நாளில் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அந்த விஷயத்தில் ஒரு முடிவும் எடுக்க முடியலை. என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு தெளிவும் இல்லை. ஒரு அரசியல் தலைவர் ஒரு இடத்த விட்டு வெளியில் வந்து மக்களை சந்திப்பதில் இப்போ என்ன பிரச்சனை? விஜய் மேலே வழக்கு கிடையாது. விஜய் போய் சந்திப்பதனால என்ன பிரச்சனை ஆக போகுது? அவரோட கேரக்டர் தான் காரணம். அவர் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார். இவ்வளோ நடந்தது, ஒரு வார்த்தை யார்கிட்டையும் பேசலை. அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கல, ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கல, எதுவுமே இல்லையங்க. 10 நாளாக அவளை நேற்று கூடங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசினாருன்னு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேருந்து தான் நமக்கு கன்ஃபார்ம் தகவல் வருது. விஜயோட கட்சியிலேருந்து தாவேக்காலேருந்து எந்த விதமான கன்ஃபர்மேஷன் இல்லையே. முறையான ஒரு அறிவிப்பு எங்கேயுமே இல்லை. அப்போ என்ன அரசியல் கட்சி நடத்துகிறாரு இவர்? என்ன அரசியல் கட்சி நடத்துகிறார்? கன்ஃபர்மேஷன் தாவேக்கா செய்தி தொடர்பாளர்கிட்டேருந்து வரணும், விஜய் கிட்டேருந்து வரணும். விஜய் தனக்குத்தானே ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஆமாம், 31 பேர் ஃபேமிலிஸுக்கு வந்து ஒரு இரங்கல் தெரிவித்தார், வீடியோவில் பேசினார், மகிழ்ச்சி. அந்த செய்தி அவரே பகிர்ந்துக்கணும்ல, அட்லீஸ்ட் ட்விட்டரில் அவர் போட்டிருக்கணும். மாறா அந்த குடும்பங்கள், யார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நமக்கு. இது ரொம்ப எப்படி சொல்கிறது, இது விஜயோட கட்சி அரசியலற்ற தன்மையில் இருக்கிறது. மாறாக வந்து மற்றவங்கெல்லாம் அவருக்காக பேசுகிறவங்க இன்றைக்கி ரொம்ப மென்மையான குரலில் பேசுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. விஜய் தரப்பு நியாயன்றது ஒன்றும் மக்கள் மன்றத்தில் வைக்கப்படவே இல்லை இன்றைக்கி. அதையும் நம்ம கவனத்தில் இருக்கணும். ஏன்னா பார்ட்டியே when you don't have politics, உங்களுக்கு அரசியலே இல்லாமல் ஆனால் உங்களுக்கு ரொம்ப புகழும் பிரசித்தி பெற்ற இதுவும் இருக்குது, செல்வாக்கும் இருக்குன்னா இதெல்லாம் நடக்கும். உங்கள் புகழுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு பொலிட்டிக்கல் செட்டப் இருந்திருந்ததுன்னா முதல்ல இந்த சம்பவம் நடந்திருக்காரு. இந்த க்ரௌட், இந்த நேரோ பேசேஜில் சிக்கன் நெக்குன்றான் அந்த இடத்த கோழி கழுத்து மாதிரியான இடத்துல வந்து நீ கூட்டத்தை போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாவான், பல பேர் சாவான்ற அறிவையும் உனக்கு இல்லாமல் போச்சு. இன்ஃபேக்ட் அந்த க்ரௌடை நம்ம பார்க்கும்போது அந்த எண்ணிக்கை வந்து 42ன்றது ரொம்ப கம்மி. இன்னும் ஹண்ட்ரட்ஸில் 100 போயிருக்கும் தான் நான் 5ன்னு. நல்ல வேலை தெய்வாதீனமாக உங்களுக்கு வந்து 42 முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஸோ அது லக் வந்துங்க எல்லா நேரத்தையும் உங்கள் கூட இருக்காது. இப்போ திருச்சியில், அரியலூரில், நாகப்பட்டினத்தில், திருவாரூரில், நாமக்கல்லில் இருந்த லக்கு கரூரில் இல்லை. எல்லா நேரத்துலையும் அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு அருள் பாலிக்க மாட்டாள். எப்பயுமே அந்த விஜயோட சுற்றுப்பயணத்தில் கரூர் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா மாறுது. அது முன்னக்கூட்டியே அது வந்து எதிர்பார்ப்பில் இருக்குது. செந்தில் பாலாஜியோட இடத்துக்கு விஜய் அங்கே ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய செய்தியாகவே மாறிட்டு இருந்தது. ஆனால் அதனோட எண்டிங் வந்து ஒரு சோகமான ஒரு விஷயமாகவே முடிவடைஞ்சது. ஆமாம், முடிவு வந்து எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு வந்து விரும்புகிற மாதிரி இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை எப்பொழுதும் உங்களுக்கு அருள் பாலிக்க மாட்டாள். அந்த க்ரௌடை பார்க்கும்போது முதல் நாளே நான் சொல்லியிருக்கேன், பகிர்ந்துருக்கேன் உங்களுக்கு, இது என்னங்க இது எங்கேயோ போய் பெருசாக முடிய போதுங்க இதுன்னு. அதேமாதிரி முடிஞ்சிடுச்சு. 5 ஊரில் தப்பிச்சிங்க, 6 ஊரில் மாட்டிக்கிட்டீங்க. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியாவுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.